வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போறது வெறும் தேர்தல் முடிவுகளோட கணக்கு வழக்கில்ல. நாம ஒரு தொகுதியோட ஆன்மாவையே பார்க்க போறோம். திருவிடைமருதூர் மக்கள் என்ன சொல்றாங்க, அவங்களோட மனசுல என்ன இருக்குன்னு தரவுகளோட அடிப்படையில ஆழமா புரிஞ்சுக்க போறோம். இது வெறும் ஒரு ஆய்வில்ல, இது ஒரு பொறுப்புக்கான தேடல். நம்மளோட இந்த ஆய்வுல மொத்த 6 பகுதிகள் இருக்கு. முதல்ல அந்த தொகுதியோட கள நிலவரம் என்னன்னு பார்ப்போம். அப்புறம் அங்கிருந்து வர தேர்தல் முடிவுகள் என்ன சொல்லுதுன்னு புரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் பிரச்சனைகளோட மூல காரணத்தை ஆராய்ந்து ஒரு தெளிவான செயல் திட்டத்தை வகுத்து உண்மையான தலைமை எப்படி இருக்கணும்னு சொல்லி முடிக்கலாம். வாங்க உள்ள போலாம். எந்த ஒரு இடத்துக்கும் ஒரு திட்டத்தை வகுக்கிறதுக்கு முன்னாடி நாம முதல்ல அந்த மண்ணையும் மக்களையும் புரிஞ்சுக்கணும் இல்லையா? அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கு, அவங்களோட அன்றாட பிரச்சனைகள் என்ன? வாங்க திருவிடைமருதூரோட நாடி துடிப்ப முதல்ல கேட்போம். இந்த நம்பரை பாருங்க, 74% கிராமப்புறம். இதுக்கு என்ன அர்த்தம்? ரொம்ப சிம்பிள். திருவிடைமருதூரோட இதயம், அதோட ஆன்மா எல்லாமே விவசாயம்தான். இங்க முக்கால்வாசி மக்கள் கிராமத்துல தான் வாழ்றாங்க. அவங்களோட வாழ்க்கை, பொருளாதாரம், அரசியல்னு எல்லாமே இந்த மண்ணையும் தண்ணீரையும் சுத்தி தான் இருக்கு. இத நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். இங்க கொடுத்திருக்கிறத வெறும் ஒரு குறைப்பட்டியலா பார்க்காதீங்க. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குடும்பத்தோட அன்றாட போராட்டம். தண்ணி இல்லாம விவசாயம் எப்படி பண்றது யோசிச்சு பாருங்க. ரோடு சரியில்லைன்னா விளைஞ்ச பொருளை சரியான நேரத்துல மார்க்கெட்டுக்கு கொண்டு போறது. உள்ளூர்ல வேலை இல்லைன்னா இளைஞர்கள் என்ன பண்ணுவாங்க? அவங்க குடும்பத்தை விட்டுட்டு வெளியூருக்கு போற நிலைமை. இந்த ஒவ்வொரு பிரச்சனையும் அவங்க முன்னேற்றத்தை தடுக்கிற பெரிய தடைகள், அவங்க சுயமரியாதையை பாதிக்கிற விஷயங்கள். சரி, மக்களோட கஷ்டங்களை புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அவங்க வாக்குகள் மூலமா என்ன சொல்ல வராங்கன்னு பார்ப்போம். ஓட்டு போடுறதுங்கிறது வெறும் கடமை இல்லைங்க, அது மக்கள் தங்களோட தேவைகளையும் ஏமாற்றங்களையும் நம்பிக்கைகளையும் வெளிப்படுத்துற ஒரு சக்தி வாய்ந்த சிக்னல். அந்த சிக்னல்ல என்ன இருக்குன்னு இப்போ அலசி ஆராயலாம். இங்க பாருங்க, ரொம்ப தெளிவான ஒரு ட்ரெண்ட் தெரியுது. சட்டமன்ற தேர்தல்கள்ல திமுகவோட வாக்கு வங்கி நல்லாவே அதிகரிச்சிருக்கு. 2016ல சுமார் 42% இருந்தது, 2021ல 48% தாண்டிடுச்சு. அதே சமயம் அதிமுகவோட வாக்கு வங்கி ஏறக்குறைய அதே இடத்துல நிக்குது. இதிலிருந்து மாநில அளவிலான செயல்பாடுகளுக்கு தொகுதியில ஒரு ஆதரவு இருக்குன்னு தெரியுது. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். எம்பி எலெக்ஷன் ரிசல்ட் ஒப்பனே வேற ஒரு கதையை சொல்லுது பாருங்க. திமுக கூட்டணி அதிமுக 2 பேரோட ஓட்டும் குறைஞ்சிருக்கு. அப்போ என்ன நடக்குது இங்க? எம்எல்ஏ எலெக்ஷன்ல ஒரு மாதிரி ஓட்டு போடுற மக்கள் எம்பி எலெக்ஷன்ல ஏன் வேற மாதிரி யோசிக்கிறாங்க? இதுதான் நம்ம இன்னைக்கு உடைக்க வேண்டிய முக்கியமான புதிர். இந்த புதிரோட இன்னொரு சிக்கலும் சேருது. 2 தேர்தல்கள்லயுமே ஓட்டு போடுறவங்களோட எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுகிட்டே வருது. ஏன் மக்கள் ஏன் ஓட்டு போட வர்றதே தவிர்க்கிறாங்க? ஒருவேளை இது ஒட்டுமொத்த அரசியல் சிஸ்டம் மேல இருக்கிற ஒரு விரக்தியை காட்டுதா, இல்ல அக்கறையின்மையை காட்டுதா? இது ஒரு முக்கியமான கேள்வி. ஆக மாநில அளவுல ஒரு கட்சிக்கு ஆதரவு கூடுது, தேசிய அளவுல எல்லாருக்கும் ஆதரவு குறையுது, மொத்தமா ஓட்டு போடுறவங்களும் குறையறாங்க. இந்த 3 விஷயமும் சேர்ந்து நமக்கு என்ன சொல்ல வருது? திருவிடைமருதூர் மக்கள் உண்மையிலே என்னதான் நினைக்கிறாங்க? அவங்களோட மெசேஜ் என்ன? இதுக்கான பதில தேடி போலாம் வாங்க. அப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாம் நமக்கு என்ன சொல்ல வருது? இது ஏதோ ஒரு கட்சி மேல இருக்கிற கோபம் இல்ல, அதையும் தாண்டி ஒட்டுமொத்த சிஸ்டம் மேலேயே ஒரு நம்பிக்கை குறைஞ்சிருக்கு. மக்களுக்கு நம்பிக்கை போயிடுச்சு. அதுதான் இங்க மூல காரணம். மக்களுக்கும் அவங்கள ஆள்ற அமைப்புக்கும் நடுவுல இருக்கிற அந்த பந்தம் ரொம்ப பலவீனமாயிடுச்சு. இப்போதைய நிர்வாகத்தோட செயல்பாடுகளை பார்த்தா இந்த நம்பிக்கை குறைவுக்கான காரணம் பளிச்சுன்னு புரியும். நலத்திட்டங்கள் அங்கங்க போய் சேருது, ஆனா அது ஒரு தற்காலிக தீர்வு தான். ரோடு, தண்ணி வசதி மாதிரி நிரந்தரமான உள்கட்டமைப்பு வசதிகள்ல இருக்கிற பற்றாக்குறை தான் மக்களோட அன்றாட வாழ்க்கையை ரொம்ப பாதிக்குது. இதனாலதான் நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா கரையுது. இங்க பாருங்க, பாசன கால்வாய், சாலை பாலம், பஸ் வசதி, கரையரிப்பு தடுப்புச் சுவர், இப்படி கொடுத்த வாக்குறுதிகள் எதுவுமே இன்னைக்கு வரைக்கும் முழுசா நிறைவேற்றப்படல. இப்படி கொடுக்கிற ஒவ்வொரு வாக்குறுதியும் காத்துல பறக்கும்போது மக்கள் மனசுல இருக்கிற நம்பிக்கை மேல ஒரு விரிசல் விழுது. அந்த சின்ன சின்ன விரிசல்கள் தான் இன்னைக்கு ஒரு பெரிய பிழவா மாறியிருக்கு. நாம இங்கே ஒரு முக்கியமான விஷயத்த ஞாபகப்படுத்திக்கணும். நம்ம அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா, பொதுவெளியில பேசும்போது ஒரு பொறுப்பு வேணும்னு சொல்லுது. நீங்க வாக்குறுதி கொடுத்துட்டு அதை காப்பாத்தலனா அது வெறும் நிர்வாக தோல்வி மட்டும் இல்ல, அது உங்களை நம்பி ஓட்டு போட்ட ஒரு வாக்காளரோட கௌரவத்தையே கேள்விக்குள்ளாக்குற மாதிரி, அவங்க நம்பிக்கையை சிதைக்கிற மாதிரி. சரி, இப்போ அரசியல் நிலவரத்தோட அந்த தொகுதியோட சமூக அமைப்பு எப்படி மாறுதுன்னு பார்ப்போம். ஏன்னா மக்களோட சமூக அடையாளங்களும் பொருளாதார நிலைகளும் அவங்க யாரை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு தீர்மானிக்கிறதுல ஒரு பெரிய பங்கு வகிக்குது. மத ரீதியா பார்த்தா பெரிய மாற்றங்கள் இல்ல. இந்துக்கள் பெரும்பான்மையா இருக்கிறாங்க, இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்களும் கணிசமான அளவுல இருக்கிறாங்க. ஆனா உண்மையான அரசியல் ஆட்டம் எங்க நடக்குதுன்னா சாதி அடிப்படையிலான கூட்டணிகள்ல தான்.
பல வருஷமா ரொம்ப உறுதியா இருந்த ஜாதி அடிப்படையிலான வாக்கு வங்கிகள் இப்போ உடைய ஆரம்பிச்சிருக்கு. பரம்பரையா ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டவங்க கூட இப்போ வேற வேற கட்சிகளுக்கு பிரிஞ்சு போறாங்க. தங்களோட உள்ளூர் தேவைகள் நிறைவேறாததால கட்சிகள் மேல இருந்த விசுவாசம் குறையுது. இதனால அரசியல் களம் ரொம்பவே கணிக்க முடியாததா மாறியிருக்கு. இங்க ஜெயிக்கணும்னா புதுசா யோசிக்கணும். இதுவரைக்கும் பிரச்சனைகளை பார்த்தோம், காரணங்களை அலசணும். இப்போ தீர்வுக்கு வருவோம். இது ஏதோ காத்துல சொல்ற வாக்குறுதிகள் இல்ல. இது டேட்டா அடிப்படையில எவ்வளோ செலவாகும்னு கணக்கு போட்டு நிஜமாவே செயல்படுத்தக்கூடிய ஒரு தெளிவான செயல்திட்டம். இந்த திட்டத்துக்கு நாங்க வச்சிருக்கிற பேரு சதுர்முக கோட்பாடு. இதுக்கு 4 முகம் இருக்கு. 1, சிவனோட உக்கிரத்தோட இப்போ இருக்கிற நிர்வாகத்தோட தவறுகளை சுட்டிக்காட்டணும். 2வது, விஷ்ணு மாதிரி மக்களுக்கு கிடைக்கிற நலத்திட்டங்கள் தொடரும்னு ஒரு ஸ்திரத்தன்மையை கொடுக்கணும். 3வது, பிரம்மா மாதிரி புதுசா வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும். கடைசியா, துர்க மாதிரி விவசாயிகளையும் மக்களையும் பாதுகாக்கிற அரணாக இருக்கணும். இந்த திட்டத்தோட முதல் பெரிய வாக்குறுதி மக்களோட மிக முக்கியமான தேவைகள்ல ஒன்னான சாலை வசதிக்காக, கிராமப்புற சாலை திட்டத்துக்காக 100 கோடி ரூபாய். இந்த 100 கோடி ரூபாய் ஒரு செலவு இல்ல, இது ஒரு முதலீடு. இதனால தொகுதியில இருக்கிற 75 கிராமங்களுக்கும் நல்ல ரோடு வசதி கிடைக்கும். அப்ப விவசாயிகளுக்கு என்ன லாபம்? அவங்க விளைவிக்கிற பொருளை சீக்கிரமா குறைஞ்ச செலவுல சந்தைக்கு கொண்டு போகலாம். அவங்க வருமானம் நேரடியா உயரும். இதுதானே உண்மையான வளர்ச்சி. அடுத்தது, மக்களோட இன்னொரு அடிப்படை தேவையான தண்ணீரை சரி செய்ய 2வது பெரிய வாக்குறுதி ஒருங்கிணைந்த நீர் திட்டத்துக்காக 80 கோடி ரூபாய். இந்த திட்டம் மூலமா ஒவ்வொரு வீட்டுக்கும் குழாய் வழியா சுத்தமான குடிநீர் கிடைக்கும். இதனால மக்களோட ஆரோக்கியம் மேம்படும். அதே சமயம் விவசாயத்துக்கும் நீர் ஆதாரம் பெருகும். ஆரோக்கியமும் செழிப்பும் ஒன்னா வரும். கடைசியா, இந்த தொகுதியோட தலையெழுத்தையே மாத்தக்கூடிய ஒரு திட்டம். 3வது மற்றும் மிகப்பெரிய முதலீடு விவசாய பொருட்கள் பதப்படுத்துதல் மற்றும் திறன் மேம்பாட்டு மையத்துக்காக 150 கோடி ரூபாய். இந்த மையம் இளைஞர்களோட வேலையில்லா திண்டாட்டத்துக்கு ஒரு நிரந்தர தீர்வை கொடுக்கும். உள்ளூர்லயே சுமார் 2000 பேருக்கு புதுசா வேலை கிடைக்கும். அது மட்டும் இல்லாம விவசாயிகள் தங்களோட விளைபொருட்களை மதிப்பு கூட்டி விற்கிறதுனால அவங்க வருமானம் பல மடங்கு உயரும். இன்னைக்கு இருக்கிற நவீன நிர்வாகத்துக்கு டேட்டா ரொம்ப முக்கியம், உண்மைலாம். ஆனா அந்த டேட்டா எப்படி வரணும்? மக்கள் நம்பிக்கையோட கொடுக்கணும். இந்தியாவோட புதிய டிஜிட்டல் தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டம் அதான் சொல்லுது. ஒவ்வொரு குடிமகனோட டேட்டாவையும் அவங்க அனுமதியோட ரொம்ப பாதுகாப்பா கையாளணும். இதுல எந்த சமரசத்துக்கும் இடமில்ல. இது அவங்களோட உரிமை. இந்த திட்டம் எல்லாம் வெறும் பேப்பர்ல இல்லாம நிஜமா நடக்கணும்னா அதுக்கு ஒரு 30 நாள் செயல் திட்டம் இதோ. வீடு வீடா போய் மக்கள் கிட்ட கருத்து கேட்கறதுல ஆரம்பிச்சு உள்ளூர்ல இருக்கிற முக்கியமானவங்கள இதுல ஈடுபடுத்துற வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்பும் தெளிவா இருக்கு. இது நாங்க எவ்வளவு தயாரா இருக்கும்னு காட்டுது. இறுதியா இந்த மொத்த வியூகத்தையும் ஒரு பெரிய பார்வைக்குள்ள கொண்டு வருவோம். இது ஏதோ தேர்தல்ல ஜெயிக்கிறதுக்கு மட்டும் அல்ல, இது உண்மையான மக்களை மையமா வச்ச ஒரு தலைமையை எப்படி உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வழிகாட்டி. ஒரு வெற்றி கூட்டணியை உருவாக்கணும்னா நாம பல தரப்பட்ட மக்களோட தேவைகளையும் பூர்த்தி செய்யணும். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு முதலீடு பத்தி பேசணும். சில சமூகங்களுக்கு அவங்க கேட்கிற உள்கட்டமைப்பு வசதிகளை செஞ்சு கொடுக்கணும். நம்மளோட பாரம்பரிய வாக்காளர்களுக்கு ஸ்திரத்தன்மையையும் தமிழ் பெருமையையும் வலியுறுத்தி நம்பிக்கை கொடுக்கணும். இதுதான் வெற்றிக்கான வழி. அப்போ கடைசியா ஒரே ஒரு கேள்விதான் நம்ம முன்னாடி நிக்குது. இப்படி டேட்டாவையும் பொறுப்புணர்ச்சியும் அடிப்படையா வச்சு ஒரு செயல் திட்டத்தை உருவாக்கும்போது ஒரு தலைவருக்கும் மக்களுக்கும் இடையில உடைஞ்சு போன அந்த நம்பிக்கை பாலத்தை திரும்ப கட்ட முடியுமா? இந்த கேள்விக்கான பதில் திருவிடைமருதூருக்கு மட்டும் இல்ல, நம்ம ஜனநாயகத்துக்கே ரொம்ப முக்கியம். நீங்கள் மக்களை மையமாக கொண்ட தலைவராக மாறி உங்கள் தொகுதியை மேம்படுத்த விரும்பினால் blueprintstrategies.ai mgr@blueprintstrategies.ai என்ற மின்னஞ்சல் முகவரியில் தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது 08042041602 என்ற எண்ணை அழையுங்கள். அரசியலுக்கு அப்பாற்பட்ட நோக்கம்